நம்ம படுகாலத்துலேருந்து இன்றைக்கி நைட்டே வீரப்பூர் வந்தாச்சு. வர வீடியோ எடுக்கலான்னு பார்த்து சரி இருந்து டயர்டில் அப்படியே வண்டியில் தூங்கியாச்சு. இப்போ தான் எழுந்துச்சுது. சரி ஒரு வாக் போயிட்டு வரலான்ட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. பாருங்கள் இப்போ சும்மா இதான் லைட்டாக இப்போ நைட்டு எத்தனை மணி ஆகுது? நைட்டு 7 மணி ஆச்சு. 7 மணிக்கு லைட்டாக க்ரௌட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாளைக்கு நைட்டு நாளான்னைக்கு நைட்டு 2 நாள் நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் இருக்கும். நாளைக்கு நைட்டு அப்படின்னாவெல்லாம் இந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, உப்பு போட்டால் கூட கீழே விழுகாதுன்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். என்ன விழுந்துச்சு அப்படின்னாலும் மண்ணில் விழுகாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்துக்கு வந்து நம்ம நின்னோம் அப்படின்னாலே நம்ம எங்கே போகணும் அங்கேயே அவங்களே தள்ளி கொண்டு விட்டுருவாங்க. அவ்வளோ க்ரௌட் இருக்கும். இதுதான் ஸ்பெஷல் வீரப்பூர் மிட்டாய். இது சாம்பிள் தான். இது என்ட்ரன்ஸில் ஒரு கடையாக போட்டிருக்காங்க. உள்ளே போகும்போது தான் தெரியும். வேறு லெவலில் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க மிட்டாயெல்லாம். இந்த கவர் எல்லாமே நாளைக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக 2 ரோடு பிரியும். இந்த ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நேர் கோயிலுக்கு போய் அந்த பக்கம் வரலாம். இந்த சைடு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிட்டாய் கடை எல்லா இடமே இந்த தரத்தில் இருக்கும். இதுக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு வந்துடலாம் அப்படியே. அங்கிருந்து வந்து டீ குடிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் வந்துட வேண்டியதுதான். பொம்மைங்க 100 ரூபா தான். வாங்க வாங்கிட்டு போயிடுவோம். யாருக்கு வேணும் சொல்லுங்கள், கொரியர் பண்ணிடலாம். இந்த திருவிழாவெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. எனக்கெல்லாம் நினைவு தெரிஞ்ச நாளிலேருந்து எப்படியே சண்டை கட்டி ஆச்சும் வந்துடுவோம். நானே அண்ணனே எப்படி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏதாச்சும் 1 வருஷம் 2 வருஷம் தான் மிஸ் ஆகிருக்கும். இல்லை போகவே முடியாத காரணத்தினால மட்டும்தான் இங்கே வராமல் இருப்போமா வழிஞ்சு. மெத்தபடி எங்கே இருந்தாலும் சரி இந்த வீர திருப்பிலாவுக்கு மட்டும் நாங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் வந்துடுவோம். இப்போ வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 25 வருஷம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். மற்றபடி அப்படியே ஒரு 20-23 வருஷம் வந்துருச்சு. கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே வரும். மாசி தேருக்கு எப்பவுமே வந்துடும். ஜோடி அப்படி உள்ள போயிட்டு வந்துடும். ஜில்லுன்னு ஒரு ஜிகிரு தண்டா இன்னெல்லாம் போடலை. எல்லாம் இன்றைக்கி தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க கடை எல்லாமே. நாளைக்கு தான் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே ஒரே நாள் தான். நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான். நாளைக்கு நைட்டு 10-11 மணிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இது பாதி கடை இருக்காது, பாதி ஆளுங்க இருக்க மாட்டாங்க. நாளைக்கு வேடவரி தேருன்னு சொல்லிட்டு போருக்கு போகிற ஒரு நிகழ்வு நடக்கும். அது முடிஞ்சிச்சு அப்படின்னாலே எல்லோரும் வருவாங்க. வந்துட்டு பர்ச்சேஸ் முடித்த உடனே வண்டி எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. நம்மளுமே நாளைக்கு ஒரு 10 மணிக்கெல்லாம் ஊருக்கு கிளம்பி போயிடும். சூரிய எல்லாமே இன்றைக்கெல்லாம் எதுவுமே ஓடலை. நாளைக்கெல்லாம் ஜெக ஜோதியாக சூப்பராக இருக்கும். லைட்டிங்கெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்களா இதுதாங்க முட்டாய் கடல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா முட்டாயும் இருக்கும். அடிக்கும் தலைக்கும் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும். இதெல்லாமே இப்போ கவரில் இருக்குது. இப்போ யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா மட்டும் எடுத்து மட்டும் கொடுப்பாங்க. நாளைக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். 2 சைடுமே இருக்குது. அந்த பக்க சைட்லேயும் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 சைடும் பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட் 2 சைட்லேயுமே கடை தான். ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டாய் தான். நாளைக்கு இது இருக்கிற எல்லா முட்டாயுமே சேல் ஆகிடும். பார்த்தீங்களா எத்தனை முட்டாய் எத்தனை. நாளைக்கு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு முட்டாயில் எவ்வளோ சேலாக இருக்குது, எந்தெந்த கடையில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் காட்டுறேன். முட்டாய் கடல் கலராக இருக்கும். நமக்கு என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த முட்டாய். முட்டாய், பூந்தி, மிக்சரு முட்டாய் எல்லாமே அரிசி மாவில் சேர்த்து எல்லாமே நம்மளதில் அரிசி மாவில் பண்ணுறது தான். இந்த மேக்ஸிமம் எல்லா முட்டையும் அரிசி மாவு தான். சூப்பராக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இதுக்கு பின்னாடி நீங்களே செஞ்சு அடுக்கிறது தான். இதுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கடை இருக்கும். நீங்களே சொந்தமாக செஞ்சு அடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே தேர் பாருங்க, இதுதான் தேர். நமக்கு தேர்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம பாருங்க கோயில் என்ட்ரன்ஸ், வீரப்பூர் கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இது வந்து பெரியன்காண்டி அம்மா கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த சைடில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொன்னார் சங்கரோட கோயில் இருக்கும். அடுத்து மகாமுனி சாமியும் அங்கே இருக்கார். அதெல்லாம் அங்கே தான் கொண்டுட்டு போய் கடாயெல்லாம் வெட்டிட்டு வேண்டுதல் நேர்த்திக்கடன்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அப்படியே இப்போ நம்ம அப்படியே பொன்னார் சங்கர் மகாமுனி அப்படியே போய் கவர் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. அப்படியே நம்ம வீடியோ வராது. இப்போ நம்ம பெரியாண்டி அம்மன் கோயில் இருந்துட்டு இப்போ நம்ம பொன்னார் சங்கர் சாமி இருக்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா முடி காணிக்கை எடுக்கும் இடம். நாளைக்கு காலையில் நம்ம மாமா ஒருத்தருக்கு தான் மொட்டையை போடணும். என்ன நாளைக்கு காலையில் இங்கே வரும்போது செம்ம க்ரௌடாக இருக்கும். நடக்கத்தான் முடியாது. நம்ம அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் அங்கே இருந்து இங்கே கொண்டு வரணும். கடாயை கொண்டு வந்து இங்கே தீர்த்தம் போட்டு கோயிலில் தான் நம்ம கடாயை வெட்டிகிட்டே போவோம். நிறைய பேர்லாம் வண்டிக்கிட்டே வெட்டுவாங்க. நம்ம வண்டிக்கிட்டே வெட்டவே மாட்டோம். அங்கேருந்து நேர் சாமி கொண்டு வந்து முன்னாடி கோயிலுக்கு தீர்த்தம் போட்டு இங்கேருந்து வெட்டி நம்ம வண்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். நாளைக்கு தான் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு பள்ளியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் செம்ம க்ரௌடு தான். நாளைக்கு குட்டீஸை நாளைக்கு கூட்டிகிட்டு வரும்போது தான் தெரியும் என்னென்னலாம் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க அப்படின்னு. பார்க்குறதெல்லாம் வேணுங்கிறாங்கப்பா. நம்மெல்லாம் கேட்கும் போது நம்மளை அடி வெளுத்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நம்ம பெற்றது நம்மகிட்ட கேட்கும்போது நம்மளால் அது மாதிரி அடிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படியே அவ்வளவு அப்பாவே மூஞ்சி வச்சுட்டு கேட்குறாங்க. நாங்கள்லாம் கேட்கும் போதெல்லாம் ஏதாச்சும் கேட்டால் அடி விட்டு வெளுன்னு வெளுத்துறாங்க. கூட்டமாவது இன்னொன்னாவது அந்த மாதிரி இந்த திருவிழாவில் எத்தனை டைம் நாங்களும் அடி வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கள் குழந்தைங்களே எங்கள்கிட்ட அழுகாமல் எல்லாத்தையும் வாங்கிடுது பேசி. மிட்டாய் கடை தான் நம்ம எங்கே பார்த்தாலும்
பார்த்தாலும் மிட்டாய் கடை தான் இருக்குது. வீரப்பூரோட ஸ்பெஷலே இந்த மிட்டாய் தான் பார்த்துக்குங்க. இந்த மிட்டாய் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த மிட்டாய் ஒன்லி வந்து வீரப்பூரில் மட்டும்தான் ஃபேமஸ். வேறு பக்கம் எங்கேயாச்சும் ரேராக கிடைச்சா தான் உண்டு. ஆனால் வேறு எந்த கோயிலும் இப்போ வரைக்கும் நானும் பார்த்ததில்ல இந்த மிட்டாயை. நம்ம முன்னாடி கிடா வெட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. இதான் உள்ளே போகிறது, கிடா வெட்டுற இடத்துக்குள்ள என்ட்ரன்ஸுக்கு வர்றது. இப்போலாம் கிடா வெட்ட மாட்டாங்க, நாளைக்கு காலையில் இருந்தால் கிடா வெட்ட ஆரம்பிப்பாங்க. கோயில் இதுதான் நம்ம பொன்னர் சங்கரோட கோயில். உள்ளே போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வரலாம். உள்ளே வீடியோ எடுக்கலான்ட்டாங்க, அதனால வெளியிலிருந்தே காட்டுறோம். பார்த்தீங்களா, கிடா வெட்டுறதுக்குனே தனியாக மகாமுனிக்கு நேரு ஒரு பட்டி மாதிரி கட்டிட்டாங்க. அந்த பட்டிக்குள்ளே தான் தீர்த்தத்தை போட்டு வெட்டிடுவாங்க. இதுதான் கிடா வெட்டுறது. இது என்ட்ரன்ஸு. உள்ளே நம்ம கிடாய் கொண்டு போனோம் அப்படின்னா கீத்தம் போடுவாங்க. கீத்தம் போட்டுட்டு அப்படியே கடாய் வெட்டி அந்த சைடில் அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. நம்ம கடாயை பார்த்து நம்ம கடாயோட தலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். இது வந்து மகாமுனி. இங்கே சின்ன பெரிய மகாமுனி. இவங்க இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மகாமுனி. அவர் தான் ரெண்டுமே இருக்காங்க. மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இதெல்லாம் காவல் தெய்வம். நீங்கள் போய் தான் சாம்புவர். இவர் ஒரு முக்கியமான ஆளுங்க. பொன்னர் சங்கர் கதையிலையாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை வரலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இவர் தான் ஃபஸ்ட்டு இருப்பார். இவருக்கு அப்புறம் தான் பொன்னர் சங்கரே பின்னாடி வருவாங்க. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கோயில் வேலை ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. அதனால இப்போ நம்ம பெரிய மகாமுனி, சின்ன மகாமுனி, சாம்பூர் மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நாளைக்கெல்லாம் இதுவுமே வந்தனால வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே வெளியே உள்ளே வந்துட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும். இப்போ நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே எவ்வளோ க்ரௌட் இருக்குங்க பாருங்கள். இதுவே நாளைக்கு தான் திருவிழா, அதனால் வேறு லெவலில் க்ரௌட் இருக்கும். இதெல்லாம் முன்னாடி பலி கொடுத்த இடங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். வீ மாதிரி இருக்கும். இந்த கல்லை தூக்கி நம்மளாம் தூக்கி வைக்க முடியாது, மேலே தூக்கி வச்சு மொத்தம் இந்த மாதிரி 3 இருக்குது. நம்ம இப்போ ஒரு ரவுண்டு சாமி எல்லாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம வண்டிக்கு ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே வந்தது ஒரு ரூட்டாக இருக்கும். இப்போ போகும்போது இன்னும் மிட்டாய் கடையெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறோம் பாருங்களேன். அந்த அளவுக்கு மிட்டாய் கடைகள்லாம் அதிகமாக இருக்குது. மற்ற கடைகளோட இங்கே மிட்டாய் கடைகள் அதிகமாக இருக்கும். அப்படியே ஒரு லைனில் உள்ளே வந்திருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனில் மிட்டாய் கடை இருந்துச்சு. இப்போ ரிட்டர்ன் அதே இதில் இன்னொரு தரத்தில் நம்ம வெளியில் போகிறோம். இதுலேயும் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மிட்டாய் கடை தான். எல்லாத்தையும் எவ்வளோ செஞ்சு குவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இல்லைங்களா. எல்லாமே கவர் போட்டிருக்கு. நாளைக்கு எல்லாமே கவர் பிரிச்சுருவாங்க. வேறு லெவலில் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியாவே மிட்டாயில் போய் சும்மா ஜொல்லிக்கும் பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவே மிட்டாயினால் மட்டுமே. இதெல்லாம் எம்டியாக இருக்காங்க. வெடி இருக்குல்ல எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா முட்டையெல்லாம். இது இருக்கியா
இந்த லைனில் மிட்டாய் கடை முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த லைனில் அப்படியே பாருங்கள், இந்த சைடு அது நேரம் ஆப்போசிட்டில் மிட்டாய் கடை பார்த்தீங்களா எவ்வளோ இடத்துல போட்டிருக்காங்க. எப்படியும் இது ஒரு 20, 40, 60, 80 அடி நீளத்துக்கு மொத்தம். இப்போ ஒவ்வொரு கடையும் ஒரு 80 அடி நீளத்துக்கு இப்போ தான் பூந்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுறாங்க. நாளைக்கு காலையிலத்துக்கு எல்லாத்துக்குமே சேல் பண்ணுறதுக்கு. நாளைக்கு இதில் இருக்க இப்போ குவிச்சிருக்கிறது எல்லாமே நாளைக்கு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள், எல்லாமே கவஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம வீரப்பூருக்கு வந்த முதல் நாள். இன்றைக்கி நைட்டு வந்து முடிஞ்சு. அடுத்து வந்து நாளைக்கு நைட்டு தான் வேறு லெவலில் இருக்கும். வீடியோ கன்னியூ பண்ணுங்கள். நாளைக்கு நைட்டில் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.